டேய் பெயிண்ட் அடிச்சது போதும் புளி தோல் எடுத்து பாடம் பண்ணுவோம். உள்ளே அது அக்கா உன் மேல கை வச்சவன நம்ம அண்ணன் கட்டி போட்டிருக்கு. இன்னைக்கு அவன் அவ்வளவுதான். எங்கடா? காட்டுக்கோட்டையில. இங்க இருந்து கிளம்பிடுங்க. என்ன பாக்குறீங்க? என் அண்ணன் திரும்பி வந்து உங்களை கொன்னுடுவாரு. இந்த இடத்த விட்டு போயிடுங்க. நீங்க எல்லாம் பெரியவங்க. தயவு செஞ்சு அண்ணன் ஒன்றும் பண்ணாதீங்க. என் அண்ணனுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. இத பாரு, நேத்து வரைக்கும் நான் கெட்ட வந்தா ஸ்கூல்ல நீ நடந்துக்கிட்ட முறை என்ன ரொம்ப பாதிச்சது. அந்த நிமிஷமே என்ன நினைச்சு நான் வருத்தப்பட்டேன். உனக்காக இந்த உலகத்துல எதை வேணாலும் நான் செய்வேன். ஏன்னா நான் உன்னை அந்த அளவுக்கு நேசிக்கிறேன். அப்படியெல்லாம் பேசாதீங்க. அண்ணன் வந்துடும். முதல்ல இங்க இருந்து போயிடுங்க. யார் வந்தாலும் என்ன நடந்தாலும் எனக்கு பயம் கிடையாது. எனக்கு உன்னோட அன்புதான் வேணும், பாசம்தான் வேணும். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஐயோ, இங்க இருந்து சீக்கிரமா கிளம்பிடுங்க ப்ளீஸ். போங்க. உனக்காக நான் என் உயிரையும் கொடுப்பேன். இது என்னமோ புதுசா ரிலீஸ் ஆன படம் பேர் மாதிரி இல்ல? உள்ள போங்க. உட்காருங்க. ஏய், உட்கார சொல்லி டெஸ்ட் பண்றாங்கடா. சாதாரண கேஸ்னா ஸ்டேஷன்ல விட்டு அடிப்பாங்க. நீ அடிச்சது மினிஸ்டர் பையனாச்சே. வாங்க உட்காருங்க. அடி வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். உட்காந்தே வாங்கிக்கோ. ப்ளீஸ் சிட் டவுன். பரவாயில்லைங்க, நான் நிக்கிறேன். உங்களுக்காக நாங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்க போயிருந்தீங்க? அதுங்க, நம்ம ஏரியாவில் அம்மன் கோயில் திருவிழா. பசங்கள்லாம் வாழை மரம் வேணும்னு ஆசைப்பட்டாங்க, வாங்க போயிருந்தேன். அது தப்புங்களா? ஒரு தப்பும் கிடையாது. உங்க பேர் என்ன? நெல்லிக்குப்பம் மணி. இவன் ராமு. உங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். அது எங்களுக்கு அட்ரஸ் கிடையாது இல்லைங்க. ஆனா போலீஸ் கூப்பிட்றான்னு தெரிஞ்சுதான் ஓடி வந்திருப்போம். போலீஸ் இல்ல, நான் தான் வர சொன்னேன். ஏன் வர சொன்னேன்னா, உடையப்பா 1800 கோடி இந்த மாவட்டத்துக்கு கொடுத்தாரு இல்லையா? ஆமாங்க, டிவியில காட்டினாங்க. உடையப்பாவோட லெட்டர்ல ஏழைங்களுக்கான திட்டம் 2 ஏழைங்க கையில தான் ஒப்படைக்கணும்னு எழுதியிருக்கு. அப்படிங்களா? அந்த ஏழைங்க யாருன்னு தெரியுமா? தெரியாது. நீங்க 2 பேரும் தான். நெல்லிக்குப்பம் மணி, நெல்லிக்குப்பம் ராமு. இந்த 1800 கோடி ரூபாய் திட்டம் முழுக்க உங்க 2 பேரோட தலைமையில தான் நடக்கணும். என்ன தேடுறீங்க? இல்லைங்க, கவர்மெண்ட்ல எங்க 2 பேருக்கு வேற போட்டுருக்காங்களான்னு. இந்தாங்க. படிச்சு பாரு. ஆமாப்பா, உண்மைதான். மணி ராமு. ஆண்டவா, என்ன அதிசயம். அம்மா, அமௌண்ட் ஏதோ சொன்னீங்களே? 1800 கோடி. 1800 கோடிடா. கோடியா? அம்மா, கோடிக்கு எத்தனை பூஜ்ஜியம்னு ஒரு குத்து மதிப்பா சொல்றீங்களா? நான் உங்களுக்கு வேண்டிய உதவியும் ஆலோசனையும் தரேன். உங்க மேற்பார்வையில தான் எல்லாம் நடக்கணும். மிகப்பெரிய பொறுப்பு. பணத்தை கொடுத்த உடையப்பா உங்க பேரை எழுதி வச்சதுனால அரசாங்கத்தால கூட உங்களை மாத்த முடியாது. சல்யூட்டு கருத்து இப்பதானே புரியுது. பணம் வேஸ்ட் ஆகாம இருக்கணும்னா நீங்க ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். புத்திசாலித்தனம் தானே எங்களுக்கு பிரச்சனையே. உங்களை ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். உடையப்பாவுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு? ஏற்கனவே அவரை தெரியுமா? கலெக்டர்மா, நானும் அதை பற்றி தான் உங்ககிட்ட பேசலான் இருந்தேன். அவருக்கு எங்களுக்கு என்ன தொடர்பு? உங்களுக்கு ஏதாவது தெரியுங்களா? உடையப்பா பணம் கொடுத்ததே அதிசயம்னா இது அதை விட பெரிய அதிசயமால இருக்கு. ஆமா கலெக்டர்மா, நாங்க தெருக்கூடி. இந்த கோடினால எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருங்களா? ஒரு பிரச்சனையும் வராது. தைரியமா வேலையை ஆரம்பிக்கலாம். பெஸ்ட் ஆஃப் லக். அங்கிருந்து ஆரம்பிக்கணுங்களா? அது எங்க இருக்குதுங்க?
அது இடம் இல்ல, வாழ்த்துக்கள்னு சொன்னேன். வாங்க. சரி ராம, அப்பா. நம்ம 2 பேருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சுடா. ஆமாப்பா. இந்த கடுகு சேர்த்துவாங்களாடா, அவனுக்கு வயசு பத்து. என்னாச்சுண்ணே? மேல ஏதாவது கை வச்சாங்களா? ஏகப்பட்டது கொடுத்தாங்க, என்னதான் முடியல. ஆமா. அடுத்தது அநேகமா நீங்க 3 பேர் நினைக்கிறேன். சும்மாப்பா. ஏய், பிடிங்கப்பா அவங்கள. வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்க தானே நெல்லிக்குப்பம் மணி? வணக்கம். நான் வந்து காட்டுக்குப்பம் பஞ்சாயத்து தலைவர் முனியாண்டி. சரி, சரி. கார் கொண்டு வந்திருக்கேன், வாங்க சார் போலாம். ஐயா வேணாம் ஐயா வேணாம் வணக்கம். நான் மாந்தோப்பு கனி கவுன்சிலர். உங்க வீட்டுக்கு நான் வரணும். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வேணாம் வேணாம், நானே உங்க வீட்டுக்கு வர்றேன். போலீஸோட நான் வரேன். பாதுகாப்போட கூட்டு போறேன், என் கூட வாங்கய்யா. ஐயா நான் கணி சொல்றேன். இவனை விட பல வகையில நான் பெரிய ஆளு. போடா. நீங்க என் கூட தான் வரணும். ஐயா வாங்க. ஏய், கனி, நீ விடுறா. ஐயா, வாங்கய்யா, ஐயா, கூட ஐயா, வாங்கய்யா. கூட வாங்கய்யா. ஐயா முதல்ல எங்க ஊருக்கு வாங்க ஐயா. எல்லாரும் மனுவோட வந்திருக்கோம். எங்க யாருக்குமே வீடு இல்லையா, குடிக்க தண்ணி இல்லையா. எங்களுக்கு ஏற்பாடு பண்ணுங்க ஐயா. நல்லா இருப்பீங்க ஐயா. ஐயா, இல்லைங்கய்யா. சீக்கிரம் தூக்கு. ஐயோ நமக்கு பின்னால ஒரு சுனாமியே வருதுடா, சீக்கிரம் ஓடுறா. டோரை நானே ஓபன் பண்றேன். சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ஐயா. புதுசா வரவங்களுக்கு வந்து கதவு திறந்து விடுறீங்கன்னா என்ன வாட்ச்மேன் இருந்தாலே? வாட்ச்மேனா? காக்கி யூனிஃபார்ம் போட்டுறாருல, டிஜிபி. பிஜேபியில வாட்ச்மேன் நாங்க அங்கெல்லாம் போனது இல்லைங்க. வாட் யூ மீன்? மீனெல்லாம் இல்லைங்க, நான் கருவாடு தான் சாப்பிடுவோம். உங்க பேர் என்ன? மணி. உங்களை நான் மணி மச்சான்னு கூப்பிடலாமா? ஏன்? என் மச்சானோட மணி பூரா உங்கள்கிட்ட இருக்கிறதுனால நீங்க எனக்கு மணி மச்சான். ஆமா, திடுதிப்புன்னு வந்து எங்களை கார்ல ஏத்திட்டு வந்துட்டீங்களே, எதுக்கு கூட்டு வந்தீங்க? அப்பா, ஆ? எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அங்க பாருங்க. தம்பி, பழசெல்லாம் மறந்துருங்க. இதோ என் பையன் தெரியாம தப்பு பண்ணிட்டான், அதுக்கு மன்னிப்புக்காக தான் நான் வந்தோம். ஐயோ நீங்க தான் என்ன மன்னிக்கணும். பழச மறக்காம நீங்க தான் அடிதடியில இறங்க வந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். தப்பு என் மேல தானே. தம்பி, என்ன அடிதடின்னு ஏதாவது பிரச்சனையா? ஒரு பிரச்சனையும் இல்ல. இவங்களை எதுக்காக கூப்பிட்டு வந்திருக்கீங்க? அதான் எனக்கும் தெரியல. ஏதோ பெரிய விஷயம் பேசணும்னு அப்பா கூட்டிட்டு வர சொன்னாரு. உங்களை மாதிரி வெட்டியா சுத்துற ஆளுங்க இல்ல, ஊருக்காக டே அண்ட் நைட் ஹார்ட் ஒர்க் பண்றவங்க. சீக்கிரமா பேசி முடிச்சுட்டு அனுப்பி வைங்க. சரி உங்க மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல. வர ராமு. சார், நீங்க மணி மச்சான்னு சொன்னது கரெக்ட் தான் சார். எந்த மணி? யார் மச்சான்? கமா உட்காருங்க மச்சான். சொன்னா கேளுங்க. உட்காருங்க நீங்க. ஐயா நான் சொல்றேன், நீங்க கேளுங்க. என்ன மணி மச்சான் சொல்றீங்க? நான் சொல்றது கேளுங்க. உட்காருங்க மச்சான். உட்காருங்க மச்சான். நீங்க உட்காருங்க. நல்ல குஷன் சீட் சார். ப்ளீஸ் உட்காருங்க சார். அட்டைய புடிச்சு மெத்தையில படுக்க வச்சா அது படுக்குமா? இல்ல இல்ல, இப்ப உட்கார வர பாருங்க. மன்னிச்சுங்க. ஆமா. நல்ல மச்சான். என்னங்க அப்படியே இருங்க. உட்காந்துரு, சீக்கிரமா உட்காந்துரு. உட்காந்துட்டாங்க. ரெடி சார். எல்லாருக்கும் லாபம் கிடைக்கிற மாதிரி இந்த மந்திரி ஒரு ஐடியா சொல்ல போறேன். குண்டப்பா, இவன் ராமநாதபுரம் குண்டப்பா. டேய் வாடா, ஓடி போலாம். இருப்பா. பார்த்தா அடியால் மாதிரி இருக்கான்டா. பயப்படாதீங்க மச்சான், அவரும் நம்ம மச்சான் தான். இந்த குண்டப்பா தமிழ்நாட்டிலேயே பெரிய கோடீஸ்வரன். இவன் உங்களுக்கு 50 கோடி ரூபாய் தருவான். 50 கோடியா? அடங்கப்பா, அத கண்ணுல பார்த்தாலே மயக்கம் வந்திருக்கேன். அப்போ உடையப்பா 1800 கோடி ரூபாய் கொடுத்தப்ப மயக்க வரலையா? அது பேப்பர்ல தானே காமிச்சாங்க, பிரச்சனை இல்லைங்க. அப்ப சரி, நானும் ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் தரேன், அதுல கையெழுத்து போட்டு கொடு. ஐயா, அந்த புண்ணியவான் நல்லது செய்ய கொடுத்த பணத்தை தப்பா பயன்படுத்த கூடாதுங்க. வேற என்ன சொன்னாலும் கேக்குறோம். அப்போ ஒண்ணு செய், அந்த நெல்லிக்குப்பத்துல நீங்க 300 பேர் இருக்கீங்கல்ல, ஆமா சார். அவங்களுக்கெல்லாம் முதல்ல வீட்டை கட்டி கொடுத்துட்டு அந்த இடத்த காலி பண்ணிடு. அது பேர்ல நான் அட்வான்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். நாங்க வீடு கட்டிக்க முடியாதுங்க. ஏன்? எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் மிச்சம் இருந்தாதாங்க எங்களுக்கு. அதாங்க மரியாதையும் கூட. என்ன அது? நீயே ஒரு நாடோடி, உனக்கு சொந்த இடம் எதுவும் இல்ல, அப்புறம் என்னையா மரியாதை கிடையாதுன்னு? தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. எங்களால காலி பண்ணவும் முடியாது, கையெழுத்து போடவும் முடியாது. எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. வாங்கப்பா. டிஜிபி, சார், அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ள போடு. எந்த குற்றத்துக்கு என்ன செக்ஷன்ல அரெஸ்ட் பண்றது? ஐபிசில என்ன செக்ஷன் இருக்கோ எல்லாத்தையும் தூக்கி போடு.
என்ன ஐபிசி, என்ன செக்ஷன், யார் இந்த பெரியவர்? சாந்தி இங்க இருக்கா? சாந்தி, சாந்தி, சாந்திங்க. கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல படிக்குதே அந்த சாந்தி. என்னன்னு போய் கேள்ப்பா. ரொம்ப வாங்க வந்திருக்காங்க போல. வா நம்ம வேலையை பார்ப்போம். ஒரே நிமிஷம், உன்கிட்ட பேசணும். என்னடா நினைச்சிருக்கீங்க? தூ, காசமாலும் கடைக்கு வந்துட்டானுங்க கபோதி பசங்க. இனிமே இந்த ஏரியாவுக்கு பாக்க அன்னைக்கு வாங்குனதெல்லாம் மறந்துட்டீங்களாடா? டேய், நீ என்ன அவனுக்கு கூட்டாளியா? இனிமே இந்த பக்கம் வந்தீங்க, அவனை கூறு வாங்கிடுவேன். ஓடி போயிடுடா. நான் அப்புறமா பேசுறேன். பை. நான் அப்புறம் வரேன். அப்புறமா பேசலாம். ஓகே. சாரி. கண்ணு சார்ல முதல்ல கடை வச்சிருக்க எல்லாத்தையும் நாட்டு போற வரும்போது அவ்வளவுதான்.